Hi, this is Ragashruti. இன்னைக்கு current affairs class பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸில் வந்து நம்ம 2025 கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்த்தோம். 2 பேசேஜஸ் மட்டும் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து மீதி 3 பேசேஜஸ் பார்க்கலாம். ஸோ இப்போது 3 பேசேஜஸ் என்னன்னு பாருங்கள். நரிசக்தி வந்தன் அத்தியானம் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வராதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்களோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேன்னு இருக்கும். ஸோ ஜென்ரல் நாலேஜ் டாபிக்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். லைக் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், குவிட் இண்டியா மூவ்மெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ஜாலியன் வாலாபாக் மேசக்கர். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம் முன்னாடியே. இது வந்து இந்த கொஷின் பேப்பரில் வந்திருக்கனால இன்னொரு வாட்டி நம்ம அதை அனாலிசிஸ் பண்ணலாம், எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த 3 பேசேஜஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ பேசேஜ் 3 பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் டாக்ஸ் அபவுட் நரிசக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது. ஸோ இது என்னன்னா விமென்ஸ் ரிசர்வேஷன் பில். ஓகே, விமென்க்கு வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்குறது பொலிட்டிக்கல் ஸ்பியரில். ஸோ இதை பற்றி நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹோல் பேசேஜ் டாக்ஸ் அபவுட் தட். இதை பற்றி நம்ம என்னன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் 2023. ஸோ 2023 இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. இது எப்படி பாஸ் பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி பாஸ் பண்ணாங்க. ஸோ அமெண்ட் பண்ணாங்கனாலே ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பாருங்கள். ஸோ 106th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி விமென்க்கு வந்துட்டு லோக்சபாவில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் அண்ட் டெல்லியோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இந்த 3 இடத்துலையும் 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. 1/3 ஆஃப் த சீட்ஸ்னால் என்னது, அரௌண்ட் 33% ஆஃப் த சீட்ஸ் வந்து விமென்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ லோக்சபாவில் வந்து மொத்தம் 543 சீட்ஸ் இருக்கும். லோக்சபாவில் யார் இருப்பாங்க? எம்பிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த எம்பிஸில் 543 சீட்ஸில் விமென்க்கு வந்துட்டு 33% ஆஃப் த சீட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட் படி சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்னால் என்னது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 234 கான்ஸ்டியன்சிஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ 234 கான்ஸ்டியன்சிஸில் இருந்து 234 எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அந்த 234 எம்எல்ஏஸில் 33% ஆஃப் த சீட்ஸ் வந்து விமென்க்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெல்லியில் எவ்வளோ சீட் இருக்கோ அதில் வந்து 33% ஆஃப் த சீட்ஸ் வந்து விமென்க்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட் சொல்கிறது. அண்ட் இந்த ஆக்ட் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இல்லை. அண்ட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டும் கொடுக்கல. ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எப்போ இது எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்மளோட சென்சஸ் முடியணும், இன்னொன்று வந்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் முடியணும். ஓகே, ஸோ இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்சஸ்னால் என்னது? சென்சஸ்னால் 10 years ஒன்ஸ்க்கு இதை எடுப்பாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது இந்தியாவில், அண்ட் மென் எவ்வளோ பேர் இருக்காங்க, விமன் எவ்வளோ பேர் இருக்காங்க, சில்ட்ரன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்சஸ் ப்ராசஸ் முடியணும். நெக்ஸ்ட் வந்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இப்போது தமிழ்நாட்டில் வந்து 234 கான்ஸ்டியன்சிஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஸ்டிடியூவன்சிஸ் ஒரு குட்டி குட்டி ஏரியாஸாக பிரிப்பாங்க ஃபுல்லாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி 234 ஏரியாஸாக பிரிப்பாங்க. அந்த ஏரியாஸை தான் நம்ம கான்ஸ்டிடியூவன்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. ஓகே, ஸோ உங்கள் ஏரியாவுக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, ஸோ அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சியை சேர்ந்தவராக இருப்பார். ஸோ அந்த கான்ஸ்டிடுவன்சி தான் வந்துட்டு பவுண்டரிஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா இந்த பவுண்டரிஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாமா, கம்மி பண்ணலாமா, தமிழ்நாட்டில் வந்து 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடுவன்சிஸ் எடுத்துகிட்டு வரலாமா, ஸோ பாப்புலேஷன் அதிகம் ஆச்சு அப்படின்னா அந்த பவுண்டரி லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த பாப்புலேஷன் அந்த கான்ஸ்டிடுவன்சியில் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அந்த பவுண்டரியை. அதுதான் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூவன்சியோட பவுண்டரியை அதிகப்படுத்துறதும் கம்மிப்படுத்துறது தான் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு எம்எல்ஏன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மொத்தம் 234 எம்எல்ஏஸ் தமிழ்நாடுல இருந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அந்த பவுண்டரியை அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுதான் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த சென்சஸும் டீலிமிட்டேஷன் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்றது தான் இது சொல்லுது. இப்போ இதோட கீ ஃபீச்சர்ஸ் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 33% ஆஃப் த சீட்ஸ் வந்து விமென்க்குன்னு ரிசர்வ் பண்ணுறது தான் இந்த ஆக்டோட மேஜர்
ஆப்ஜெக்டிவ். ஸோ எங்கெல்லாம் ரிசர்வ் பண்ணுது, லோக்சபால, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் அண்ட் டெல்லியோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அண்ட் ஆர்டிகல் 330A அண்ட் ஆர்டிகல் 332A அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆர்டிகல்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம்ல கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் 330Aன்னு சொல்லிட்டு அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 330A அண்ட் ஆர்டிகல் 332 என்ன சொல்லுது அப்படின்னா, விமென்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், லோக்சபால ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் விமென்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 ஆர்டிகல்ஸும் சொல்லுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில். இப்போ வந்து நம்ம ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த நரி சக்தி வந்தன் அதிநியம் 2023. ஸோ இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ ஃபோர்ஸுக்கு வரும், எப்போ எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம், சென்சஸ் முடியணும், டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் முடியணும். இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சாதான் இது எஃபெக்ட்டுக்கு வரும்னு. ஸோ இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில், Jan 2025ன்னு. இது தப்பு, நமக்கு ஸ்பெசிஃபிக் டேட் தெரியாது. இட் வில் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆஃப்டர் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் அப்ரூவ் இட். இதை பற்றியும் நம்ம பார்க்கல, ஸ்டேட்டும் யூடியும் அப்ரூவ் பண்ணாதே இது எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கல. ஸோ இது தப்பு. தேர்ட் ஆப்ஷன், it will come to force after census. கரெக்ட் தான், சென்சஸ்க்கு அப்புறம் இது எஃபெக்ட்டுக்கு வரும். ஆனால் 2 நம்ம சொன்னோம், டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமும் தான் அது எஃபெக்ட்டுக்கு வரும். சென்சஸும் முடியணும், டீலிமிட்டேஷன் ப்ராசஸும் முடியணும். ஸோ இது தப்பு, பிகாஸ் இங்கே சென்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து none of the above தான். ஓகே, ஸோ சி வந்து பார்ஷியலி கரெக்ட், பிகாஸ் சென்சஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் கம்ப்ளீட்டாக கரெக்ட் இல்லை, பிகாஸ் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பற்றி இங்கே கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின், ஆஸ் பர் ரூடோல்ஃப் ஹெரிடியா விமென்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரூடோல்ஃப் ஹெரிடியா இவங்கெல்லாம் யார் என்னதுன்னே நமக்கு புரியல. ஸோ நம்ம பேசேஜ் போகலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி பேசேஜ்லேருந்தே நம்மளால இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடிஞ்சு. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் பேசேஜை படித்து அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா வருஷமும் உங்களுக்கு வராது. உங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் லைக் ரொம்ப ஈஸியாக இருந்தது கரண்ட் அஃபேர்ஸ், பிகாஸ் பேசேஜ்லேருந்தே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிது. When women do attain national leadership role, it is often because they have inherited the mantle from their fathers or husbands rather than as persons in their own right. So இது என்ன சொல்றாங்க, விமன் வந்துட்டு நேஷனல் லீடர்ஷிப் அட்டைன் பண்றாங்க, அதாவது ஒரு லீடர் ஆகுறாங்க, பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது, எம்எல்ஏ ஆகுறாங்க, ஒரு எம்பி ஆகுறாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அது அவங்களால டைரெக்டாக அவங்க ஓன் ரைட்டாக அவங்க வந்துட்டு போகிறது கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் இல்லைனா அவங்களோட அப்பா வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் ஸ்பியரில் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பொசிஷனை இவங்க இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஹெரிட்னா என்னது, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னு வைங்க, அது அடுத்து யார் இன்ஹெரிட் பண்ணுவா, உங்களோட பசங்க, கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து அவங்களோட அப்பாவோ ஹஸ்பண்டோ வச்சுருந்தா அடுத்து வந்து அது இன்ஹெரிட் பண்ணுறது விமன் வந்து அடுத்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் போகுது, அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் போகுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி, அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, அவங்களோட அப்பா யார், ஜவஹர்லால் நேரு. ஸோ நேருக்கு அடுத்து இந்திரா காந்தி வராங்க, பிகாஸ் அவங்க அப்பா வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி டைரெக்டாக அவங்க அவங்களோட ஓன் ரைட்டாக இல்லாமல் அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி வருது, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ இல்லை ஃபாதர் கிட்ட இருந்தோ அப்படி வருது அப்படின்றது தான் ரூடோல்ஃப் சி ஹெரிடியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் போய் பார்க்கலாம். ஆஸ் பர் ரூடோல்ஃப் ஹெரிடியா விமென்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, மென்டர்ஷிப் ஆஃப் ஸ்பௌசஸ் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ். ஸ்பௌஸ்னா யார், ஹஸ்பண்டை தான் சொல்கிறாங்க. ஸோ மென்டர்ஷிப்னா யார், சொல்லி கொடுக்குறது. ஓகே, ஸோ ஸ்பௌஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்பியரில் போகலாம், லீடர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றி பார்க்கவே இல்லை, இன்ஹெரிட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் பேரண்டல் கைடன்ஸ். ஸோ அப்பா அம்மா வந்து கைட் பண்ணி விமன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பியருக்குள்ளே போகிறாங்க அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுவும் தப்பு, கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து இன்ஹெரிட் பண்ணி விமன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பியருக்குள்ளே போகிறாங்க, இதுவும் தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் none of the above, பிகாஸ் ரூடோல்ஃப் ஹெரிடியா என்ன சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து இன்ஹெரிட்டன்ஸாக தான் இருக்குது விமென்க்கு, அண்ட் இது எல்லாமே வந்துட்டு தப்புன்னு நம்ம இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம டைரெக்டாக பேசேஜ்லேருந்தே நம்மளால ஆன்சர் பண்ண முடிஞ்சு. வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனால் வந்து மெசேஜ் சேம் தான். ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது பற்றி ரூடோல்ஃப் ஹெரிடியானா யார், அவங்க என்னென்ன வந்து தியரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியலனாலுமே நீங்கள் பேசேஜ் வச்சே ஆன்சர் பண்ணிடலாம். Next question. According to Soumya Bhaumik, the quotas for women should. So Soumya Bhaumik அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க, இது நம்ம பேசேஜில் போய் பார்க்க. ஸோ சௌமியா பௌமிக் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ஸ் அப் அப்ரோச். உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து புரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, பிகாஸ் இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேசேஜ்லேருந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ பாட்டம்ஸ் அப் அப்ரோச்னா என்னது, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷன்னா என்னது, சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷன்னா என்னது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியவே வேண்டாம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் பேசேஜ் ஆன்சர் பண்ணாலே போதும். இங்கே என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். ஸோ இந்த வேர்ட்ஸ் மீனிங் உங்களுக்கு தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ஸ் அப் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு implementing the idea of reservation for women would bring about descriptive representation. ஸோ இந்த ரிசர்வேஷன் வந்துட்டு விமென்க்கு நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷன் எடுத்துட்டு வரும். ஆனால் சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சேஞ்ச் இன் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷனாக என்னன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷனாலும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, ரிசர்வேஷன் ஃபார் விமென் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரும். ஆனால் சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மக்களோட ஆட்டிடியூட் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷன் விட சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷன் தான் பெட்டர் அப்படின்னு இவங்க சொல்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் இப்போதைக்கு டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, விமென்க்கு ரிசர்வேஷன் கொடுக்குறனால டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஆனால் நம்ம சொசைட்டி வந்துட்டு சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோன்னா அதுக்கு மக்கள் வந்து அவங்க ஆட்டிடியூடை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களோட மெசேஜ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷனை விட சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷன் பெட்டராக இருக்குது அண்ட் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம क्वेश्चन போய் பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு சௌமியா பௌமிக், த கோட்டாஸ் ஃபார் விமென் ஷுட், கோட்டாஸ்னா என்னது, இவ்வளோ கோட்டா இவங்களுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ரிசர்வேஷன். ரிசர்வேஷனை தான் வந்து கோட்டாஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிக்வயர் அ டாப் டவுன் மாடல். ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், பாட்டம்ஸ் அப் அப்ரோச் அப்படின்னு தான் அங்கே பார்த்தோம். ஸோ இது தப்பு. ஃபுல்ஃபில் டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷன், அவங்க என்ன சொன்னாங்க, சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷன் தான் வேணும், அதுதான் பெட்டர் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து தப்பு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரெப்ரசன்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லலை. டிரான்ஸ்ஃபார்ம் டு சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்த்தோம்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு சப்ஸ்டான்டிவ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கரெக்ட். டு பி இம்ப்ளிமெண்டட் ஹோமோஜீனஸ்லி, இது பற்றி நம்ம எதுவுமே பார்க்கல. ஸோ இது தப்பு. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்த வார்த்தையுமே தெரியல, இதுக்கு நம்ம அர்த்தமும் நம்ம பார்க்கல, ஆனால் உங்களால் பேசேஜ்லேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து த அமெண்ட்மெண்ட் டு த ஆர்டிகல் 330A அண்ட் 332 எய்ம்ஸ் டு. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸும் வந்துட்டு எதை பற்றி பேசிச்சுன்னு பார்த்தோம், ரிசர்வேஷன் ஃபார் விமென் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அது இங்கே இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயிண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சுரல் டைவர்சிட்டி, இது தப்பு. கோட்டாஸ் ஃபார் விமென் கவர்னர்ஸ், ஸோ விமென் கவர்னர்ஸ்க்கு ரிசர்வேஷன் பற்றி இது சொல்லுது, இதுவும் தப்பு. விமென் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இதுவும் தப்பு. நன் ஆஃப் த அபவ் தான் கரெக்ட். பிகாஸ் ஆர்டிகல் 330A-வும் 332-வும் என்ன சொல்லுது, ரிசர்வேஷன் ஃபார் விமென் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதை பற்றி இங்கே எதுவுமே வரல. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நன் ஆஃப் த அபவ். ஓகே, ஸோ இந்த பேசேஜில் ரெண்டு கொஷின்ஸ் நம்ம பேசேஜ்லேருந்தே ஆன்சர் பண்ண முடிஞ்சு. அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலுமே யூ ஏபிள் டு ஆன்சர் இட் ஃப்ரம் த பேசேஜ். உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், கொஞ்சம் வார்த்தையை வந்து இப்படி முன்ன பின்ன உங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சாலே யூ கேன் ஆன்சர் த கொஷின்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பேசேஜ் பாருங்க. இட் டாக்ஸ் அபவுட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஓகே, இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்லேருந்து நம்ம சொல்லலாம், ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி வந்த பேசேஜ். ஸோ நம்ம சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் த செகண்ட் மேஜர் மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப்டர் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், அது ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டாக நடந்தது, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மாஸ் மூவ்மெண்ட் எது அப்படின்னா அது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அண்ட் இதை வந்து சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னும் வந்துட்டு இதை வந்து சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சால்ட் சத்தியாகிரகா. இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. அண்ட் இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 6th April 1930. ஓகே, ஸோ இது எப்படி லான்ச் பண்ணாங்க, ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதோட பிகினிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தண்டி மார்ச் அப்படின்னு நம்ம இதையும் நம்ம படிச்சிருப்போம் கரெக்டாக. சால்ட் லாவை வந்து பிரேக் பண்ணாங்க. இந்த தண்டி மார்ச்சை ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை பிகின் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதோட பிகினிங் எங்கே இருந்தது அப்படின்னா தண்டி மார்ச்சில் தான். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தண்டி மார்ச், தட் இஸ் பிரேக்கிங் ஆஃப் சால்ட் லா.
இப்போ வந்து காந்தி என்ன பண்ணார் அப்படின்னா 11 டிமாண்ட்ஸ் வச்சார். ஓகே, எங்களுக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் வேணும். பூர்ண ஸ்வராஜ்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். எங்களுக்கு அங்கங்கே சில சீட்ஸ் மட்டும் கொடுக்காம எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா வந்துட்டு எங்களுக்கு வேணும், எங்களோட நாடாக வேணும், பிரிட்டிஷ் எல்லாரும் வெளியில் போகணும் அப்படிங்கிறது ஒரு டிமாண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சால்ட் லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு டிமாண்டாக இருந்தது. சால்ட் லானா என்னது, பிரிட்டிஷ்க்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த பவர் இருந்தது டு கலெக்ட் சால்ட் அண்ட் டு செல் சால்ட். ஓகே, சால்ட்டுங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி. ஸோ ரிச்சாக இருக்கட்டும் புவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு சாப்பாட்டில் அந்த உப்பு நம்ம போட்டு தான் சாப்பிடுவோம். அது இல்லாமல் யாராலையும் சாப்பிடவே முடியாது. ஸோ அது ஒரு பேசிக் நெசசிட்டி. அது வந்துட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா மொனோபலைஸ் பண்ணாங்க. மொனோபலைஸ்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பிரிட்டிஷ் தான் பண்ண முடிஞ்சு. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கே வந்து அதிக ப்ரைஸ் போட்டாங்க. சால்ட்டுக்கே அதிக ப்ரைஸ் போட்டனால நிறைய பேரால் வாங்க முடியல. சால்ட்டே வந்துட்டு பெரிய கமாடிட்டியாக தெரிஞ்சுது நிறைய மக்களுக்கு. ஸோ இது ரொம்ப அன்ஃபேராக இருந்தனால காந்திஜி என்ன பண்ணாருன்னா இந்த சால்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிமாண்டாக வச்சார். அந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் வச்சு இந்த 11 டிமாண்ட்ஸை அவர் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் இவர் என்ன சொன்னாருன்னா Jan 31, 1930 வரைக்கும் பிரிட்டிஷ்க்கு டைம் கொடுத்தாரு. ஸோ இந்த டிமாண்ட்ஸை வந்துட்டு ஒன்று பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஓகே, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொன்னார். ஆனால் பிரிட்டிஷ் வந்துட்டு அதுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. அதனால காந்தி என்ன பண்ணாருன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த மூவ்மெண்ட். ஸோ இந்த 11 டிமாண்ட்ஸை பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணிக்காதனால இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட பிகினிங் எங்கே இருந்தது அப்படின்னா சால்ட் லாவை பிரேக் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சால்ட் லா பிரேக் பண்ணாங்க. பிகாஸ் இது ரொம்ப அன்ஃபேரான ப்ராக்டிஸாக இருந்தது. அதனால சால்ட் லாவை பிரேக் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட்டாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தண்டி மார்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம் தண்டி மார்ச்னா என்ன அப்படின்னா காந்திஜி என்ன பண்ணாருன்னா அகமதாபாத்லேருந்து தண்டி கோஸ்ட் வரைக்கும் நடந்தே போனார். ஸோ வித் 78 சப்போர்ட்டர்ஸ் அவர் நடந்தே போனார். ஸோ March 12, 1930 அப்போ அகமதாபாத்தில் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் ஹி ரீச் தண்டி கோஸ்ட் ஆன் April 5, 1930. ஸோ April 6 அன்னைக்கு அவர் என்ன பண்ணாருன்னா போயிட்டு சால்ட்டை கலெக்ட் பண்ணார். ஸோ இந்த பிக்சரில் இருக்கும்போது இது ஒரு ஃபேமஸ் பிக்சர், நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அவர் போய் சால்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அந்த சால்ட் லாவை பிரேக் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து தண்டி மார்ச்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் அகமதாபாத் டு தண்டி கோஸ்ட் இவங்க வந்து மார்ச் பண்ணி போய் சால்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து காந்தி அர்வின் பேக்ட். ஸோ தட் வாஸ் த ஸ்டார்ட் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அந்த சால்ட் கலெக்ட் பண்ணி சால்ட் லாவை பிரேக் பண்ணி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காந்தி அர்வின் பேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ட் சைன் பண்ணாங்க. ஸோ அர்வின் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு அப்போ வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேக்ட் சைன் பண்ணி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஒரு எண்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ வென் டிட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் எண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தி அர்வின் பேக்ட் சைன் பண்ணி தான் அது ஒரு முடிவுக்கு வந்துச்சு அந்த மூவ்மெண்ட். இப்போ யாரெல்லாம் வந்து இந்த மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம், மாஸ் மூவ்மெண்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ அதில் மேஜராக யாரெல்லாம் இருந்தாங்கன்னா விமன். ஸோ விமன் வந்து நிறைய லார்ஜ் நம்பர்ஸில் இந்த மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி விமன் வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ஸில் அதிகமாக பார்ட்டிசிபேஷன் கிடையாது. ஆனால் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டில் நிறைய விமன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பெசன்ஸ்னா ஃபார்மர்ஸ். ஓகே, நிறைய ஃபார்மர்ஸ் வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மர்ச்சன்ட்ஸ், ட்ரைபல்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. So this is about civil disobedience movement. இதுல இருந்து நம்ம questions பார்க்கலாம். So first question, which event in Indian history marked the beginning of civil disobedience movement? So civil disobedience movement வந்து begin ஆகிறதுக்கு எது ஒரு மேஜர் இதுவாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தண்டி மார்ச். கரெக்டாக சால்ட் லாவை வந்து பிரேக் பண்ணி தான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை பிகின் பண்ணாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். commencing of Dandi March, B option. So இதுதான் கரெக்ட். ஸோ லான்ச் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், சைனிங் ஆஃப் காந்தி அர்வின் பேக்ட் இதெல்லாம் தப்பு. ஸோ காந்தி அர்வின் பேக்ட் சைன் பண்ணி அது எண்டுக்கு தான் வந்துச்சு, ஸ்டார்ட் ஆகல. ஸோ இதோட ஸ்டார்ட் எங்கே இருந்ததுன்னா சால்ட் லாவை பிரேக் பண்ணி தண்டி மார்ச் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதுதான். Next, which of the following is true in the context of civil disobedience movement? So civil disobedience movement பத்தி இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேசேஜ்லேருந்தே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. The Indian industrialist preferred partnership with MNCs. ஸோ இதை பற்றி நம்ம எதுவுமே பார்க்கல. MNCs கூட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணும் அப்படின்னு. ஸோ மேபி வந்துட்டு அது புக்ஸில் இருக்கலாம். இந்த பேசேஜில் வந்துட்டு 2 பேரா தான் இருக்குது, அதனால அதில் கொடுத்துருக்காம கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் நம்ம ஹோல்டில் மட்டும் இதை வச்சுக்கலாம். ஓகேயா, இப்போ செகண்ட் பாருங்க. தி இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேர் கன்சர்ன்ட் ஆஃப் டிஸ்ரப்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ
அவங்களோட பிஸ்னஸ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து கொஞ்சம் கன்சர்ன்டாக இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பேசேஜில் இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஸோ இங்கே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள், they were worried about prolonged disruption of business அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ரொம்ப நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கன்சர்ன்டாக இருந்தாங்க, வரி பண்ணாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். இது ஆல்ரெடி கரெக்ட்னு சொன்னனால மற்ற 3 ஆப்ஷனும் தப்புன்னு தான் நமக்கு தெரியும். எனிவேஸ் வீல் ஜஸ்ட் ரீட் தி ஒர்க்கிங் கிளாஸ் ரிஜெக்டட் தி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அது சி. ஃபோர்த் வந்து த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் அ பார்ஷியல் சக்ஸஸ். இது ரெண்டும் நம்ம பேசேஜ்லேருந்தே நம்ம பார்க்கலாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து லார்ஜ் நம்பர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஆனால் என்னது கொஞ்சம் பேர் பண்ணாங்க. கரெக்டாக நிறைய பேர் தான் பண்ணல, ஆனால் கொஞ்சம் பேர் பண்ணாங்க அப்படிங்கிறது தானே இதுக்கு அர்த்தம். இங்கே பாருங்கள், பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் some workers did participate. ஸோ கொஞ்சம் பேர் பண்ணாங்க, அதனால சி ஆப்ஷன் தப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பார்ஷியலாக சக்ஸஸாக இருந்தது அப்படின்றது தான் டி ஆப்ஷன். இங்கே பாருங்கள், ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லி. ஸோ டி ஆப்ஷனும் தப்பாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஒர்க்கிங் கிளாஸ் ரிஜெக்டட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது தப்பு, பிகாஸ் கொஞ்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஃபோர்த் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் அ பார்ஷியல் சக்ஸஸ். ஸோ பார்ஷியல் சக்ஸஸாக இல்லை, அது கம்ப்ளீட் ஃபெயிலியராக தான் இருந்தது, அதனால இதுவும் தப்பு. ஸோ ஆல்ரெடி நமக்கு பி ஆப்ஷன் கரெக்ட்னு தெரிஞ்சனால ஏவும் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆன்சர் அ கொஸ்டின். உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை ஹோல்டில் வச்சுருங்க. மற்ற ஆப்ஷன்ஸை வந்து படித்து எலிமினேட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following was the predicament for Congress? Predicament அப்படின்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அதை தான் ப்ரெடிக்கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ காங்கிரஸ்க்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு, இதில் எது வந்துட்டு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம பேசேஜ் போய் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டேஞ்சர் ஆஃப் டிவிஷன் ஆஃப் அப்போசிஷன் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்போசிஷன் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னா என்னது, இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் நிறைய நடந்தது இல்லையா, நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து நின்றுட்டு இருந்தாங்க. லைக் இந்தியன் பீப்புள், இந்தியன்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து அப்போசிஷன் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். டேஞ்சர் ஆஃப் டிவிஷன் ஆஃப் அப்போசிஷன் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னா என்ன, இந்த மாதிரி அப்போஸ் பண்ணுற பீப்புளுக்கு நடுவுலையே டிவிஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பயந்தாங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போசிஷன் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னா நம்ம இந்தியன் பீப்புளை மென்ஷன் பண்ணுறாங்க, நாம் தான் பிரிட்டிஷை எதிர்த்து நின்றுட்டு இருந்தோம், அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு டிவிஷன் வந்துருமோ அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பயந்தாங்க, அதுதான் ஏ ஆப்ஷன். இதை வந்து நம்ம பேசேஜில் போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, the Congress was reluctant to include workers' demands as part of its program of struggle. ஸோ ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒர்க்கர்ஸ்னால் யார், இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஓனர்ஸ், இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு டிமாண்ட்ஸ் வச்சாங்க. லைக் எங்களுக்கு பெட்டர் பே வேணும், ஒர்க்கிங் கண்டிஷன் பெட்டராக இருக்கணும் இப்படின்ற டிமாண்ட்ஸ்லாம் வச்சாங்க. அதை வந்து காங்கிரஸ் கிட்ட வந்து கொடுத்தாங்க, எங்களுக்காக நீங்களும் போராடுங்க, இந்த டிமாண்ட்ஸ்லாம் வச்சு நீங்களும் போராடுங்க இந்த மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கர்ஸ் போய் காங்கிரஸ் கிட்ட இந்த டிமாண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரிலக்டன்ட் டு இன்க்ளூட். ரிலக்டன்ட்னா என்னது, ஹெசிடேட் பண்ணாங்க. ஸோ எதனால ஹெசிடேட் பண்ணாங்க, எதனால இவங்க டிமாண்ட்ஸை எடுத்துக்க யோசிச்சாங்க அப்படின்னு பாருங்க. It felt that this would alienate industrialists and divide the anti-imperial forces. ஸோ என்ன சொல்றாங்க, இப்போ வந்து அவங்க ஒர்க்கர்ஸோட டிமாண்ட்ஸை எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும், அவங்க ஓனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டிமாண்ட்ஸ், ஒர்க்கர்ஸோட டிமாண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதனால நாங்கள் வந்து இந்த மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி விலகிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அதனால காங்கிரஸ் வந்துட்டு பயந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸஸை வந்து டிவைட் பண்ணிடும் அப்படின்னு காங்கிரஸ் பயந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸஸ்னால் என்னது, இம்பீரியல் ஃபோர்ஸ் தான் என்னது. ஸோ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா இன்னொரு கண்ட்ரி வந்து லைக் ஒரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணுறத இம்பீரியலிசம்னு சொல்லுவோம். லைக் ஹவு பிரிட்டிஷ் கேம் அண்ட் கேப்சர்ட் இந்தியா. ஸோ நம்மளோட கண்ட்ரியை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷை நம்ம இம்பீரியலிஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இந்த பிரிட்டிஷை எதிர்த்து இருக்கவங்க தான் ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸ். ஸோ எதிர்த்து இருக்கிறது யாரு, நம்ம இந்தியன் பீப்புளெலாம் எதிர்த்து இருந்தாங்க, அதுதான் ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸஸ். யாரெல்லாம், லைக் மர்ச்சன்ஸாக இருக்கட்டும், பெசன்ஸாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், காங்கிரஸில் இருக்க பீப்புளாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பிரிட்டிஷை எதிர்த்து தான் இருந்தாங்க.
ஸோ அவங்கள இது டிவைட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பயந்தாங்க. யாரை இது இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸையும் இண்டஸ்ட்ரியலிஸ்டையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் டிமாண்ட்ஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒர்க்கர்ஸோட ஓனர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட டிமாண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஸோ நாங்கள் வந்து விலகிடுறோம், நாங்கள் இதுலேருந்து டிவைட் ஆகிடுறோம், நாங்கள் உங்கள் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பயந்தாங்க. அதனால இந்த ஒர்க்கர்ஸோட டிமாண்ட்ஸை எடுத்துக்கிறதுக்கு அவங்க யோசிச்சாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு காங்கிரஸ்க்கு ப்ரெடிகமெண்ட்டாக இருந்தது, ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இருந்தது. ஸோ ஒர்க்கர்ஸோட டிமாண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிச்சதுக்கு காரணம் இதை வந்து டிவைட் ஆகிடுமோ, ஒர்க்கர்ஸும் இண்டஸ்ட்ரியலிஸ்டும் காங்கிரஸில் ஒரு இந்த மூவ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாமல் டிவைட் ஆகிடுவாங்க அப்படின்ற பயம் இருந்தனால தான் அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்றது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், பட் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி யோசிச்சு இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்துட்டு பேசேஜ்லேருந்து எடுத்த கொஷின் தான், பட் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், இங்கே கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் தேவை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, which of the following statements is correct with reference to civil disobedience movement? Again, civil disobedience movement பத்தி இது எது கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், இட் என்கரேஜ்ட் மிலிட்டன்சி அமங் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ்குள்ளே மிலிட்டன்சி என்கரேஜ் பண்ணுச்சு அப்படின்னு. பிரேக்கிங் ஆஃப் த சால்ட் லா, மேனுஃபேக்சரிங் சால்ட். ஸோ இது நமக்கு தெரியும், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதே வந்துட்டு நம்ம சால்ட் லாவை வந்துட்டு பிரேக் பண்ணது தான். கரெக்டாக, இது கரெக்டான ஆப்ஷன். தேர்ட் பாருங்க, இட் அர்ஜ் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டு அக்செப்ட் சோஷியலிசம். ஓகே, ஸோ சியும் வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ பி கரெக்டுன்னு தெரியும், ஆனால் ஏ பற்றியும் சி பற்றியும் தெரியாது. நம்ம போய் பேசேஜில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிலிட்டன்சி அமங் ஒர்க்கர்ஸ் என்கரேஜ் பண்ணுச்சு, இன்னொன்று வந்துட்டு சோஷியலிசம் பற்றி அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியலிசம் அமங்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம இதை படித்தே தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, தேவர் அப்ரிஹென்சிவ்னா கொஞ்சம் பயம் இருந்தது, எதை பற்றி, மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து சோஷியலிசம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் நம்ம சொல்லலாம், பிகாஸ் இது பேசேஜ்லேயே இருக்குது. இது எல்லாமே வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் என்கரேஜ் மிலிட்டன்சி அமங் ஒர்க்கர்ஸும் கரெக்ட் தான். இட் அர்ஜ் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அக்செப்ட் சோஷியலிசம், இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆஃப் த அபவ். ஸோ டி தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். Next question, which among the following mass movement was supported by the Indian industrialists? ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து எந்த மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இது ரொம்ப நாளாகவே ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்ட்டிசிபேஷனில் பார்த்தோம் அண்ட் பேசேஜ்லையுமே பார்த்தோம். நிறைய பேர் அதை வந்துட்டு ஜாயின் பண்ணலனாலுமே சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கன்சிடர்ட் அஸ் மேஜர் அவுட்கம் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்? ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டோட மேஜர் அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்ஷியல் சப்போர்ட் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ். இது கரெக்ட் தான். பார்ஷியல் சப்போர்ட்னா என்னது, எல்லா ஒர்க்கர்ஸுமே அதில் போயிட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஆனால் சில பேர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக. ஸோ இது கரெக்ட். galvanizing women in political sphere. ஸோ விமன் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்பியரில் வந்து வந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ பார்ட்டிசிபேஷனில் நம்ம பார்த்தோம், நிறைய விமன் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த மூவ்மெண்ட்டில் அப்படின்னு. ஸோ இதுவும் கரெக்ட் தான். சோஷியலிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அமங் த காங்கிரஸ் கேடர். ஸோ காங்கிரஸில் வந்துட்டு நிறைய சோஷியலிசம், ஸோ காங்கிரஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ள சோஷியலிசம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பேசேஜ்லேருந்து பார்த்தோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த அபவ். இதுவும் நம்ம பேசேஜ்லேருந்தே ஆன்சர் பண்ணலாம். பேசேஜ்லேயே கொடுத்துட்டாங்க ஒர்க்கிங் கிளாஸ் வந்து சிலர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து விமன் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டும் நம்மளோட பேசேஜ்லேயே இருந்தது. கடைசி லைன் அதுதான் இருக்கும், விமன் பார்ட்டிசிபேஷன் பற்றி கடைசி பேராகிராஃப் இருக்கும். அடுத்து சோஷியலிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அமங் காங்கிரஸ் கேடர், இதுவும் பேசேஜ்லேயே பார்த்தோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த அபவ். இதில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நம்ம பேசேஜ்லேருந்தே ஆன்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க அண்ட் பேசேஜ் அண்ட் கொஷின்ஸ் புரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேசேஜ் பாருங்க, இட் டாக்ஸ் அபவுட் ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி பேசுது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் பார்த்துருப்போம், ஆனால் இது பேசேஜில் வரனாலோ கொஷின் அனாலிசிஸ்ல வரனால இன்னொரு தடவை கொஞ்சம் மட்டும் பார்க்கலாம். இப்போ ஒலிம்பிக்ஸ்
ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன்ஷியன்ட் கிரீஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா ஒலிம்பியா அப்படின்ற பிளேஸில் தான் நடந்தது. அண்ட் விமன் வந்து இனிஷியலி ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண விடலை. அவங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 1900 கேம்ஸில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது பாரிஸில் நடந்துச்சு. ஓகே, ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் விமன் பார்ட்டிசிபேட்டட் இன் ஒலிம்பிக் கேம்ஸ். அண்ட் இது ஒன்ஸ் இன் 4 years வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஒலிம்பிக்ஸ்லேயே 2 இருக்குது, சம்மர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அண்ட் 2020 ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு சம்மர் ஒலிம்பிக்ஸ், அண்ட் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல, அதுவுமே வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ். ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. 2022 பீஜிங் ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஸோ அடுத்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் எப்போ நடக்கும்? 4 வருஷத்துக்கு அடுத்து 23, 24, 25, 26. ஸோ 2026 அப்போ வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ ஒலிம்பிக்ஸுங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கேம். இப்போ சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ சம்மர் மந்த்ஸில் நடக்கிறதா சம்மர் ஒலிம்பிக்ஸ். ஸோ இந்த கேம்ஸ்லாம் வந்து சம்மர் மந்த்ஸ்லேயே நம்ம விளையாட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்டிக்ஸ், ஸ்விம்மிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், சைக்கிளிங், இது எல்லாமே வந்துட்டு சம்மர் ஒலிம்பிக்ஸில் விளையாடுற கேம்ஸ். நெக்ஸ்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா இது வந்து ஐஸ் இருக்கும் போது, ஸ்னோ இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால விளையாட முடியும். ஸோ அதுதான் வின்டர் ஒலிம்பிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வின்டர் மந்த்ஸில் விளையாடுறது கோல்ட் வெதர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீயிங், ஸ்னோ போர்டிங், ஐஸ் ஹாக்கி, ஃபிகர் ஸ்கேட்டிங், இது எல்லாமே வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸில் வரும். ஒலிம்பிக் ரிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பார்த்த ஒரு விஷயம். ஸோ இதில் 5 கலர்ஸ் இருக்கும், 5 ரிங்ஸ் இருக்கும். ப்ளூ, எல்லோ, பிளாக், க்ரீன் அண்ட் ரெட். இது 5மே வந்து 5 கான்டினென்ட்ஸை குறிக்குது. என்னென்ன கான்டினென்ட்ஸ்? யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஓஷனியா, அமெரிக்காஸ். ஓஷனியானா ஆஸ்திரேலியாவும் அதை சுற்றி இருக்க கண்ட்ரீஸையும் வந்துட்டு ஓஷனியான்னு சொல்லுவாங்க. அமெரிக்காஸ்னா நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து அமெரிக்காஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 கான்டினென்ட்ஸையும் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒவ்வொரு ஒலிம்பிக் ரிங்கும் இருக்கும். அண்ட் இந்த ஒலிம்பிக் ரிங்ஸை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா பியர் டி கவுபர்டன் அப்படின்ற இவர் தான் வந்துட்டு கிரியேட் பண்ணது. இப்போ இந்தியா வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட ரேங்க் பாருங்கள், 71st. ஸோ மெடல் டேலியில் வந்து 71st பொசிஷன் இந்தியா வாங்கியிருக்கு. ஆனால் டோக்கியோ 2020 இந்தியா வந்து 48th பிளேஸ் வாங்குச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்தியா வந்து 6 மெடல்ஸ் வின் பண்ணுச்சு. சில்வர் வந்துட்டு ஒரே ஒரு மெடல் தான் வின் பண்ணுச்சு. அண்ட் பிரான்ஸ் வந்து 5 மெடல்ஸ் வின் பண்ணுச்சு. ஓகே, ஸோ மொத்தம் 6 மெடல்ஸ் நம்ம வின் பண்ணோம். அண்ட் யாரெல்லாம் இதோட வின்னர்ஸ்ன்னு பாருங்க. இது ஆல்ரெடி நமக்கு பார்த்துருப்போம், ஜஸ்ட் இன்னொரு வாட்டி நம்ம ரிவைஸ் மட்டும் பண்ணலாம். ஸோ மனு பக்கர் அப்படிங்கிறவங்க வந்து பிரான்ஸ் வாங்கினாங்க பிஸ்டல் ஈவெண்ட்க்கு. அண்ட் மனு பக்கர் அண்ட் சரோப்ஜித் சிங் அப்படிங்கிறவங்க பிரான்ஸ் வாங்கினாங்க ஃபார் பிஸ்டல் ஈவெண்ட். இது ஒரு டீம் ஈவெண்ட்டாக அவங்க விளையாடி 2 பேருமே சேர்ந்து பிரான்ஸ் வாங்கினாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்வப்னில் குசாலே, இவரும் பிரான்ஸ் வாங்கினாரு ஃபார் ரைஃபிள். ஓகே, ஸோ பிஸ்டலுக்கும் ரைஃபிள்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? பிஸ்டலுங்கிறது வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இந்த போலீஸ்லாம் வந்துட்டு லைக் இங்கே வச்சுருப்பாங்க இல்லையா, லைக் குட்டி கன், அதுதான் வந்து பிஸ்டல்னு சொல்லுவோம். ரைஃபிள்னால் நல்லா லாங்காக இருக்கும்ல, ஹண்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அது ரைஃபிள். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஹாக்கி டீம் வந்துட்டு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கு மென்ஸ் ஹாக்கியில். அண்ட் நீரஜ் சோப்ரா வந்து இவர் மட்டும்தான் சில்வர் வின் பண்ணார். எதுலன்னா ஜாவ்லின் த்ரோவில் இவர் சில்வர் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அமன் செராவத் அப்படிங்கிறவரும் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு ஃபார் ரெஸ்லிங். ஸோ தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஒன் ஒலிம்பிக் மெடல்ஸ் ஃபார் அ கண்ட்ரி இன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024. இப்போ வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட் டில் டேட் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம நிறைய ஒலிம்பிக் கேம்ஸ் விளையாடிருப்போம். டோட்டலாக வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்தியா வந்து மொத்தம் 41 ஒலிம்பிக் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கு. அண்ட் இந்தியாவோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எங்கே கொடுத்தோம் அப்படின்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020. தட் வாஸ் அ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்போ நம்ம வந்து 7 மெடல் வாங்கியிருந்தோம். அதில் ஒரு கோல்டு மெடலும் வாங்கியிருந்தோம். அந்த ஒரு கோல்டு மெடல் வாங்கினது நீரஜ் சோப்ரா ஃபார் ஜாவ்லின் த்ரோ. ஸோ மொத்தமாக 7 மெடல்ஸ் வாங்கியிருந்தோம். இப்போ அடுத்த ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 2026 இட்டலியில் நடக்குது. ஸோ 2026 ஒலிம்பிக்ஸ் எதுன்னு பார்த்தோம்? வின்டர் ஒலிம்பிக்ஸ்ன்னு பார்த்தோம். பிகாஸ் கடைசி ஒலிம்பிக்ஸ் வின்டர் ஒலிம்பிக்ஸ் எப்போ நடந்தது? 2022 பீஜிங்கில். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கன்னு பாருங்கள். லாஸ் ஏஞ்சலஸ், USA 2028 நடக்குது. ஸோ 2024 பாரிஸில் நடந்தது சம்மர் ஒலிம்பிக்ஸ். ஸோ அடுத்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2028 நடக்கும் இன் USA. ஸோ அதுக்கு அடுத்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் எப்போ நடக்கும்? 2032 ஆஃப்டர் 4 years. அது வந்துட்டு எங்கன்னா பிரிஸ்பேன், ஆஸ்திரேலியா. ஓகே, இங்கே தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ். இப்போ நம்ம கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். First question, India won a back-to-back Olympics hockey medal at. So back-to-back அப்படின்னா என்னது? அடுத்தடுத்து
கரெக்டா? ஸோ ஐ ஹேவ் பேக் டு பேக் எக்ஸாம்ஸ் கம்மிங் அப் அப்படின்னா எனக்கு இன்னைக்கும் எக்ஸாம் இருக்குது, நாளைக்கும் எக்ஸாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து உடனே நடக்கிறது தான் பேக் டு பேக்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பார்த்தோம் ஹாக்கி மெடல் வந்து இந்த வருஷம் இந்தியன் டீம் வாங்குச்சு பிரான்ஸ் மெடல் அப்படின்னு. ஸோ 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியன் ஹாக்கி டீம் மெடல் வாங்குச்சுன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரியும் பாரிஸ்னு. இப்போ பேக் டு பேக் அப்படின்னு கொடுத்தனால இதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ஸ்லையுமே நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் எது? தட் இஸ் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். ஸோ இன்னொன்று என்ன ஆன்சர்? டோக்கியோ. கரெக்டா? ஸோ இது ரெண்டும் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். டோக்கியோ அண்ட் பாரிஸ் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. பீஜிங் அண்ட் பாரிஸ், ரியோ அண்ட் பீஜிங் அண்ட் டோக்கியோ, இது எல்லாமே தப்பு. ஸோ நன் ஆஃப் த அபவ் தான் கரெக்டான ஆன்சர். பிகாஸ் பேக் டு பேக் மெடல்ஸ் நம்ம எப்போ வாங்கினோம்? பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போன ஒலிம்பிக்ஸ்லேயும் அதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேயும் வாங்கணும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ஸ்னால் 2022 வின்டர் ஒலிம்பிக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஓகே, பிகாஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸில் தான் நம்ம ஹாக்கி விளையாடுவோம், வின்டரில் விளையாட மாட்டோம். கரெக்டாக? ஸோ பேக் டு பேக் மெடல்ஸ் அப்படின்னா என்னது? சம்மர் ஒலிம்பிக்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ பாரிஸில் நம்ம வாங்கியிருக்கோம், இந்த வருஷம் நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் எதுனா டோக்கியோ 2020. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இங்கே இல்லாதனால நன் ஆஃப் த அபவ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் இஸ் த பெக்யூலாரிட்டி ஆஃப் த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024? ஸோ 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி ஒரு பெக்யூலாரிட்டி, ஒரு புதுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. It symbolized an international post-pandemic vibe shift. So according to the passage அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டாங்க. ஸோ பேசேஜ்ல இருந்து எடுத்த கொஷின் தான் இது. ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி ஒரு புதுமையான விஷயம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பேசேஜ் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் அன் எலாபரேட் கல்ச்சுரல் ரிச்சுவல் சின்ஸ் கோவிட். ஸோ கோவிடுக்கு அப்புறம் ஒரு பெரிய கல்ச்சுரல் ரிச்சுவல் எதுனா அது பாரிஸ். நிறைய பேர் வந்துட்டு பாரிஸ் கேம்ஸை பார்த்தாங்க, நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ கோவிடுக்கு அப்புறம் வந்துட்டு இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து அவுட் சைடு ஸ்டேடியம் நடந்தது, ரிவர் சைடில் அவுட் சைடு ஸ்டேடியம், இதோட ஓப்பனிங் செரமனி நடந்தது அப்படின்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பாருங்கள், போஸ்ட் பேண்டமிக் வைப் ஷிஃப்ட்டை வந்து சிம்பலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3 வார்த்தையும் வந்துட்டு அங்கே ஆப்ஷனில் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இட் சிம்பலைஸ்ட் அன் இன்டர்நேஷ்னல் போஸ்ட் பேண்டமிக் வைப் ஷிஃப்ட். போஸ்ட் பேண்டமிக்னா என்ன? பேண்டமிக்னா என்ன? கொரோனா வைரஸ்னால நம்மளுக்கு லாக்டவுன்லாம் நடந்தது. ஸோ அதுதான் பேண்டமிக்னா ஒரு பெரிய டிசீஸ் அஃபெக்ட் ஆனது தான் வந்துட்டு பேண்டமிக்னு சொல்லுவோம். ஸோ பேண்டமிக் முடிஞ்சிட்டு இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்தது. கரெக்டாக? ஸோ வந்து வைப் ஷிஃப்டே வந்துட்டு வேறு மாதிரி இருந்தது. முன்னாடி வந்து ஃபுல் லாக்டவுனில் இருந்தது, யாருமே வந்துட்டு வெளியிலே போகல. ஆனால் ஒலிம்பிக் கேம்ஸ் பார்க்க நிறைய பேர் வந்துட்டு ஸ்டேடியம் போயிருந்தாங்க. ஸோ போஸ்ட் பேண்டமிக் வைப் ஷிஃப்ட்டை இது சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு. இது கரெக்ட், நம்ம அங்கேயே பார்த்தோம். நெக்ஸ்ட், த ஓப்பனிங் செரமனி டுக் பிளேஸ் அவுட் சைடு ஸ்டேடியம். இதுவும் நம்ம பார்த்தோம். ஓப்பனிங் செரமனி வந்துட்டு ஸ்டேடியம் உள்ளே நடக்கல, ஸ்டேடியம் வெளியில் ரிவர் சைடில் நடந்தது அப்படின்னு. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலாபரேட் கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ் சின்ஸ் கோவிட். இதுவும் நம்ம பேசேஜில் பார்த்தோம், இதுவும் கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, which of the following incidents support the argument that the geopolitical backdrop for the Paris Games is no less troubling? ஸோ இந்த மாதிரி பேசேஜில் ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா? ஸோ ஜியோபொலிட்டிக்கல் பேக்ட்ராப் ஃபார் பாரிஸ் கேம்ஸ் இஸ் நோ லெஸ் ட்ரபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாரிஸ் கேம்ஸ் வந்துட்டு சில ட்ரபிள்ஸ் வந்துட்டு அதுக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. வாஸ் நோ லெஸ் ட்ரபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹமஸ். ஓகே, இதை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட், இதை பற்றி தான் அங்கே பேசியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வாஸ் பெட்டர் தென் பீஜிங் ஒலிம்பிக்ஸ். Spectators thronged for a post-COVID sporting experience. So first option பாருங்க, Tokyo Olympics is better than Beijing Olympics ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம passage போய் பார்க்கலாம். Health restrictions forced the organizers of Tokyo 2020 and Beijing 2022 to sharply limit the scale of festivities. ஸோ டோக்கியோ 2020 அண்ட் பீஜிங் 2022 ரெண்டு டைமே வந்துட்டு நமக்கு பேண்டமிக் இருந்தது, கொரோனா வைரஸ் இருந்தது, லாக்டவுன் இருந்தது. அதனால ஹெல்த் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. அண்ட் அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியல. நம்ம வந்து ஸ்டேடியம் போய் அதை விட்னஸ் பண்ண முடியல. கரெக்டாக? ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இது அதை விட பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு நடக்கும் போதுமே வந்துட்டு நமக்கு ஹெல்த் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, லாக்டவுன் இருந்தது. அதனால ரெண்டுத்தையுமே வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி நம்மளால கொண்டாட முடியல. ஸோ இதுதான் அதை விட
பெட்டர், அதுதான் இதை விட பெட்டர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ இது வந்து தப்பு. பிகாஸ் டோக்கியோ தான் பெஸ்ட்டு, பீஜிங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு லாக்டவுன் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் த்ராங்ட் ஃபார் அ போஸ்ட் கோவிட் ஸ்போர்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ போஸ்ட் கோவிட் ஸ்போர்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? போஸ்ட் கோவிட்னா என்ன? இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நடந்த ஒலிம்பிக்ஸ் தான் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். அதனால ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப த்ராங் பண்ணாங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், ஒலிம்பிக் கேம்ஸ் ஆர் அன்அஃபெக்டட் பை கான்ஃப்ளிக்ஸ் இன் அ ரீஜன். நம்ம இதை சொல்ல முடியாது. ஸோ ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து நாமளே வந்து பார்த்தோம், நிறைய பேர் வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருந்த டைமில் லைக் ஸ்டேடியம் உள்ள வந்துட்டு அந்த மாதிரி க்ளோத்ஸ்லாம் போட்டு வந்து ப்ரொட்டெஸ்ட் பண்ணாங்க. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒலிம்பிக் கேம்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படின்னா அன்அஃபெக்டடாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கலாம், பீப்புள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி க்ளோத்ஸ் போட்டு வருவாங்க. ஸோ இது வந்து அன்அஃபெக்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த ஆர்கியூமெண்ட் வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆல் ஆஃப் த அபவும் சொல்ல முடியாது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, ஒரு போஸ்ட் கோவிட் ஸ்போர்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மக்கள் வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், த ஹையஸ்ட் ஒலிம்பிக் மெடல் டேலி ஃபார் இந்தியா வாஸ் தட். ஸோ இந்தியா வந்துட்டு அதிகமாக எந்த ஒலிம்பிக்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அண்ட் அதிகமாக எங்கே மெடல் வாங்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில். ஸோ இதுதான் வந்து டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தான் நம்ம 7 மெடல் வாங்கினோன்னு பார்த்தோம். அதில் ஒரு கோல்டு மெடல் வாங்கினோம், நீரஜ் சோப்ரா வாங்கினாரு அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், வேர் இஸ் த ஓப்பனிங் செரமனி ஆஃப் த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 ஹெல்ட். இது நம்ம பேசேஜில் பார்த்தோம், ரிவர் சைடில் நடந்தது அப்படின்னு. கரெக்டாக? இங்கே பாருங்கள். ஸோ த ஓப்பனிங் செரமனி டுக் பிளேஸ் அவுட் சைடு ஸ்டேடியம் செட்டிங் பை த ரிவர். ஓகே, ஸோ ஸ்டேடியம்க்கு வெளியில் நடந்தது, ரிவர் சைடில் நடந்தது அப்படின்றத பேசேஜில் பார்த்தோம். செயின் ரிவர். ஸோ இங்கே ஒரு ரிவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், வெர்சேல்ஸ் பேலஸ்லாம் எங்கேயும் நடக்கல, ஐஃபில் டவர்லேயும் நடக்கல, ஆர்க் டே ட்ரையம்ஃப் இங்கேயும் நடக்கல. ஸோ இந்த சிஎன் ரிவர் சைடில் நடந்ததுன்னு பார்த்தோம். ஸோ ரிவர் நாங்கள் மென்ஷன் பண்ணனால நம்மளுக்கு ஈஸியாக நம்ம இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அபவுட் டுடே. இன்னைக்கு வந்து நம்ம 2025 கொஷின் அனாலிசிஸ் பார்த்தோம். அதில் 3 பேசேஜஸ் பார்த்தோம். அண்ட் நம்ம பேசேஜ்லேருந்து எப்படி கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கிளாஸ். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.